கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்ததால் உலக சந்தைகளில் மீண்டும் பணவீக்க அச்சம் எழுந்துள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அனைவரும் எதிர்பார்த்ததை விட மாறாக தங்கம் விலை கடுமையாக சரிந்துள்ளது. பொதுவாக போர் பதற்றம் ஏற்பட்டால் தங்கம், வெள்ளி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் விலை உயர்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக சந்தை நகர்கிறது. இன்று காலை MCX எனப்படும் மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சந்தையில் தங்க விலை ரூபாய் 1,60,651 இருந்து வர்த்தகம் தொடங்கியது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள் அது 1,59,826 ரூபாய் வரை குறைந்தது. அதாவது இன்று காலை வர்த்தகத்தில் மட்டும் தங்கம் விலை ரூபாய் 1,800க்கும் அதிகமாக சரிந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 1,61,634 ரூபாயாக இருந்தது. கோமெக்ஸ் சந்தைகள் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை சுமார் $5,021.59 வரை குறைந்து சுமார் 2 விழுக்காடு இழப்பை பதிவு செய்துள்ளது. பொதுவாக உலகத்தில் போர் சூழலை உருவானால் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பான சொத்துக்களாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்வார்கள். அதனால் தங்கம் விலை அதிகரிப்பது வழக்கம். உதாரணமாக, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய போது தங்கம் விலை வேகமாக உயர்ந்தது. ஆனால் தற்போது ஈரான் தொடர்பான பதற்றம் அதிகரித்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. சென்னையில் ரீட்டைல் சந்தையிலும் இன்று தங்கம் விலை சரிவை சந்தித்துள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் 16,309 இருந்து ரூபாய் 109 குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் 100 குறைந்து 14,950 ரூபாயாக உள்ளது. அதேபோல 18 கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் 70 குறைந்து ரூபாய் 13,000 உள்ளது. குறிப்பாக மார்ச் மாதத்தில் மட்டும் தங்கம் விலை 5.23 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் சந்தை நிலவரத்தை பார்த்தால் தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்ற தாழ்வுகள் காணப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி அதிகமாக இருந்த தங்கம் விலை அதன் பிறகு பல நாட்களாக மெதுவாக சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் நகை வாங்குபவர்களும் முதலீட்டாளர்களும் சந்தை நகர்வுகளை மிகவும் கவனமாக கண்காணித்து வருகின்றனர். இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால், போர் சூழ்நிலை இருந்தும் தங்கம் விலை ஏன் குறைகிறது? இதற்கு முக்கிய காரணம் கச்சா எண்ணெய் விலை உயர்வுதான். ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரமடைந்து வருவதால் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் உலகளவில் பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கலாம் என அச்சம் உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் முடிவை தாமதப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. வட்டி விகிதம் குறையாமல் இருந்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட பத்திரச்சந்தை போன்ற இடங்களில் முதலீடு செய்ய விரும்புவார்கள். மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் தற்போது வலுவாக உயர்ந்து வருகிறது. உலகளவில் பெரும்பாலான கச்சா எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்க டாலரில் தான் நடைபெறுகிறது. டாலர் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்ற நாடுகளுக்கு தங்கம் வாங்குவது அதிக செலவாகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்குவதற்கு பதிலாக அதனை விற்க ஆரம்பிக்கிறார்கள். இதுவும் தங்கம் விலை குறைய முக்கிய காரணமாக இருக்கிறது. இதற்கிடையில் கச்சா எண்ணெய் சந்தைகள் தற்போது அதிக லாபம் கிடைத்து வருகிறது. உதாரணமாக, இன்று ஒரு நாளில் மட்டும் கச்சா எண்ணெய் விலை 22 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் சுமார் 28 விழுக்காடு வளர்ச்சி கொண்டுள்ளது. கடந்த 8 முதல் 10 வர்த்தக நாட்களில் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்தவர்கள் 60 முதல் 70 விழுக்காடு வரை லாபம் பெற்றுள்ளனர். அதனால் பல முதலீட்டாளர்கள் தங்கத்தில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எண்ணெய் சந்தைக்கு மாறி வருகின்றனர். SS வெல்த் ஸ்ட்ரீட் நிறுவனத்தின் நிறுவனர் சஜந்தா சஸ்தேவா கூறியதாவது, எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்க அச்சம் அதிகரித்துள்ளது. இதனால் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைப்பதை தாமதப்படுத்தலாம். டாலர் வலுவடைந்துள்ளது. இந்த நிலை தங்கத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் நிபுணர்கள் கூறுவது இது தங்கம் சந்தையில் தற்காலிக இடைவெளி மட்டுமே. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் தங்கம் விலை சுமார் 70 விழுக்காடு உயர்ந்தது. 2026ஆம் ஆண்டிலும் இதுவரை 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. ஜனவரி இறுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $5,600 என்ற உச்சத்தை எட்டியது. அதன் பிறகு தற்போது விலை சற்று நிலையாக உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது கச்சா எண்ணெய் விலை உயர்வு, டாலர் வலுவடைதல் மற்றும் பத்திரச்சந்தையில் அதிக முதலீடு ஆகிய காரணங்களால் தற்போது தங்கம் விலை குறைந்துள்ளது. ஆனால் நீண்ட கால முதலீட்டில் தங்கம் இன்னும் வலுவான சொத்தாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.